நம்ம அபிஷேகம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, உலக காரியங்களினால நம்ம பிரகாசிக்கிறது, ஷைன் ஆகுறது நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த அபிஷேகம் அதற்காக கிடையாது. நம்ம உலகத்தில் ஷைன் ஆகிறதுக்கு, பிரகாசிக்கிறதுக்கு தான் நமக்கு அபிஷேகமோ தவிர, உலக காரியங்களினால நம்ம பிரகாசிக்கிறதுனால அது என்னுடைய அபிஷேகம்னு சொல்லி உலக காரியங்களோட இந்த அபிஷேகத்தை நாம் கம்பேர் பண்ணிடக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 17:6 நம்ம பார்க்கும் பொழுது இதுல பாருங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டாங்க. அப்போ இந்த அபிஷேகம் யாரை தேடி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களை தேடி போகுது. இந்த அபிஷேகம் நிறைய பேர், நிறைய தேவ மனிதர்களை தேடி போய் நிறைய பேர் அவங்களுடைய ஆண்டவருடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் நிறைவேற்றி அவங்க மரித்தவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினவங்க இருக்கிறாங்க. இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தினவங்க இருக்கிறாங்க. அநேக தேவ மனிதர்கள் இருக்காங்க. அதுல நான் ஒரு 3-4 பேரை பத்தி தான் நான் பேசுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர்களை அந்த அபிஷேகம் தேடி சென்றதை பார்க்கிறோம். பெரிய பிளானிங், அப்போஸ்தலரை கொண்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னையும் அந்த மாற்றம் ஓயாம அது போய்கிட்டே இருக்கு. அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்காக எந்த ஒரு பிளானிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டணும், ஜனங்கள் அவர் பக்கமாய் திரும்பணும், விடுதலை பெறணும். எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாம மரிச்சிட்டு இருக்காங்களே. ஏன்னா அவர்னால உருவாக்கப்பட்ட ஜனங்கள் அவரை அறியாம மரிக்கிறது ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு ஒரு வேதனையான காரியமா இருக்கும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டணும். நான் எந்த அபிஷேகத்தை ஆதாம் ஏவாள் இழந்தார்களோ, என்ன பிளானிங்க அவங்க உடைத்தாங்களோ, நான் மறுபடியும் அதை நான் கட்டணும்னு சொல்லி தேவன் தேவ மனிதர்களை யார் மேல திட்டங்களையும் தரிசனங்களையும் வைத்திருக்கிறாரோ அவர்களை தேடி சென்று அபிஷேகிக்கிறார். அதுல கொஞ்சம் பேர் தான் இந்த அப்போஸ்தலர் மேல தேவன் பெரிய பிளானிங் இருந்தனால பாருங்க, அப்போஸ்தலர் 2:2 பாருங்க, அந்த அபிஷேகம் தேடி போய் அவருடைய முழுவதையும், அந்த வீடு முழுவதையும் நிரப்பினதும் இல்லாம அந்த அங்க கூடியிருந்த ஒவ்வொரு மேலையும் அந்த அபிஷேகம் நிரப்பினது. அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த உலகம் என்ன சொல்லுச்சுன்னா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளால உலகத்தை கலக்க முடியும்.